தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பள்ளி முன்னுரை. பகலினை அலங்கரிப்பது சூரியன் என்றால், இரவினை அலங்கரிப்பது சந்திரன் என்றால், கடவுளின் ஊழியனை அலங்கரிப்பது அவர் மீது அவன் கொண்டிருக்கும் அன்பும் கீழ்ப்படிதலும் நம்பிக்கையுமே. அன்பினில் பிறந்த இறைக்குலமே, அகில உலக திரு அவையானது இந்நாளை ஏழைகள் ஞாயிறாக ஏக்கத்தோடு கொண்டாடுகிறது. யார் இந்த ஏழைகள்? ஏன் அவர்கள் ஏழைகள்? இயேசுவை பின்பற்றும் நாம் அவர்களுக்கு என்ன செய்துவிட முடியும் என்பதை சற்று அலசி பார்க்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார், யாரேனும் தாகமாயிருப்பின் என்னிடம் வரட்டும் என்று. வெறுமனே தண்ணீரால் வயிற்றை நிரப்பி தாகத்தை தணிப்பதை அல்ல அவர் குறிப்பிடுவது. மாறாக பல உயிர்களை ஈவு இரக்கமின்றி அழித்து கொண்டிருக்கும், உலகை சேதப்படுத்தி வாழ்வை புரட்டி போட்டு கொண்டிருக்கும், போர் முடிவுக்கு வராதா என்ற தாகத்தோடு இருப்பவர்களையும், என் கணவன் குடிநோயிலிருந்து மீண்டு விட மாட்டானா, என் மகன் திருந்தி வாழ்ந்திட மாட்டானா, வீட்டில் கடன் தொல்லை நோய் நொடிகள் தீர்ந்து விடாதா என்ற ஏக்கம் நிறைந்த தாகத்தோடு இருக்கும் குடும்பங்களையும், குழப்பங்கள், பயங்கரவாதங்கள், மத கலவரங்கள், வன்முறைகள், இனப்படுகொலைகள், கீழ்த்தரமான மனித நாகரிகமற்ற மனித நேயமற்ற செயல்பாடுகள் ஒழிந்து விடாதா என்ற தாகத்தோடு இருக்கும் சமூகங்களையும் தான் இயேசு அழைக்கிறார். இவைகள் தான் பலரை ஏழ்மை என்னும் ஏணியில் ஏறச் செய்கிறது. இவைகளுக்கெல்லாம் நம்மால் முற்றுப்புள்ளி வைக்க இயலவில்லை என்றாலும்
இயன்றவரை முயற்சி செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றோ அல்லலுற்றவர்களை இயேசு அழைத்தார். இன்று மக்கள் நம்மை அழைத்தால் நாம் மனமுவந்து உழைக்க தயாராக உள்ளோமா என்ற கேள்வியை முன்னிறுத்துவோம். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன் என்று வாயார பாடுவதோடு விட்டுவிடாமல் அதை நம் வாழ்வில் பயன்படுத்துவோம். விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் அழியாது என்று ஆண்டவர் கூறுவதை இன்றைய நற்செய்தி தெளிவுபடுத்துகிறது. அவதிப்படும் அனைவரையும் ஆண்டவரின் அழியா வார்த்தைகளால் மீட்டெடுக்கும் வரம் கேட்போம். வரவிருக்கும் அரசர் அறியாமை இருள் நீக்கி பகைமை மறந்து பாசத்தை நிலைநாட்டவும், துன்ப துயரங்களை களைந்து புது இன்பம் தரவும், அச்சத்தை அகற்றி அமைதியை உருவாக்கி உறவுகளை உயிரூட்டவும், நச்சு மனங்களை நல்மனங்களாக மாற்றி அனைவரும் சமமாக மனித நேயத்துடனும் மாண்புடனும் வாழ்ந்திட வரம் வேண்டி இந்த தெய்வீக பலியில் தெய்வ பக்தியோடு பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்திட உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருவீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அது உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்திட உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியடைச் செய்வீராக. மேலும் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தன்னுடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு முற்றாகி உமக்கு நாங்கள் என்று பணிபுரிவதா முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 1-3 முடிய. அக்காலத்தில் முன்னினத்தாருக்கு தலைமை காவலராக மிக்கேல் எழுப்புவார். மக்களிடம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் நேரொளியைப் போலவும் பலரை நன்வழிக்கு உணர்ந்தவர்கள் விண்மீன்களைப் போலவும் என்றென்று முடிவில்லா காலத்திற்கு ஒளி வீசி திகழ்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 16. இங்கே பாட வேண்டிய பல்லவி: இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன்.
இரண்டாம் வாசகம். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 11 முதல் 14 முடிய, மேலும் 18. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் நமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைப்பதன் பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 24 முதல் 32 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாட்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடுக்காது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணமாயிருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வான்தூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறு இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டான். ஆனால் அந்த நாளையும் வேளையும் பற்றி தந்தையை தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணுலகில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் புதுக்காலம் 33ஆம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை சிறப்பித்து ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் பெற ஒரே குழுவாக குழுந்திருக்கிறோம். ஆண்டின் புதுக்காலம் 33ஆம் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகிற பொழுது திருச்சபையினுடைய திருவழிபாட்டு கொண்டாட்டத்தில் வருகிற இந்த முக்கியமான புதுக்காலம் நிறைவேறுகின்ற சூழலை வருகின்ற ஞாயிறு 34ஆம் ஞாயிறு ஆண்டவர் இயேசு அரசர் கிறிஸ்து அரசர் என்ற திருவிழாவை நாம் கொண்டாடி அதற்கடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட திருவருகை காலம் என்ற ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி திருவழிபாட்டினுடைய புதிய வரலாறானது, புதிய நிலையானது, புதிய தொடக்கமானது ஆரம்பிக்க இருக்கிறது. அடிப்படையில் ஆண்டின் புதுக்கால ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆசி கேட்ட 3 வாசகங்கள் மற்றும் நாம் பாடிய சங்கீதம் திருப்பாடல் வழியாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்ன? ஆண்டவர் இந்த 3 வாசகங்கள் வழியாகும் புதுக்காலம் 33வது ஞாயிற்றுக்கிழமை வழியாகும் நமக்கு தருகின்ற செய்தியானது மத்தேயு செய்தி 24ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம். மத்தேயு செய்தி 24:13 இந்த ஆண்டின் பொது காலத்தினுடைய 33வது வாரத்தினுடைய நிறைவையும் இன்னும் வருகின்ற கிறிஸ்து அரசுடைய பெருவிழா மற்றும் திருவருகை காலத்தினுடைய தொடக்கத்தை நமக்கு முன்னறிவிப்பதாக இருக்கிறது. இந்த திருவழிபாடு நிகழ்வுகளும் வாசகங்களும் மத்தேயு செய்தி 24:13 வாசிங்க. ஆனால் இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்பு பெறுவர். இறுதி வரை சமயங்கள்ல தொடக்கம் நன்றாக இருக்கிறது, ஆனால் முடிவானது அபரிவிதமாக ஒரு முடிவற்றதாக ஒரு நிறைவற்றதாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், இறுதி வரை மன உறுதியோடு நிலைத்திருப்போர் பேறு பெற்றோர். வாசி கேட்ட முதல் வாசகம் தானியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை அந்த இறுதி நாட்களினுடைய வருகை எப்படி இருக்கும், அதனுடைய பயங்கரமான சூழல். ஆனா அந்த சூழலிலும் அங்கு நமக்கு துணை இருப்பது கடவுளது வான் தளபதி மிக்கேல் நமக்கு துணை இருந்து அந்த அபத்தமான அந்த அவிசுவாசமான அந்த போர்க்காலமும் கலகங்களும் குழப்பங்கள் நிறைந்த சூழலிலே கடவுளுடைய தலைமை வான் தளபதி மிக்கேல் கடவுளுடைய அடியார்களுக்கு நம்பிக்கையாளர்களுக்கு துணை செய்து கடவுள் பெயரால் நம்மை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையை முதல் வாசகம் கொடுக்கிறது. நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்டோம். மார்க்கு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24 முதல் 33 வரைக்குமாக ஆண்டவர் இயேசு தாமே இறுதி நாட்களில் வர இருக்கிற அந்த துன்பங்களையும் துயரங்களையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் குழப்பங்களையும் அவர் குறிப்பிட்டு கடைசியாக விழித்திரு, ஆயத்தமாயிரு, நம்பிக்கை வீண் போகாது என்ற ஒரு நல்வாக்கியம் கொடுக்கிறார். முதலில் எச்சரிக்கையும் கடைசியில் நல்வாக்கியம் கொடுக்கிறார். வாசி கேட்ட 2வது வாசகம் நாம் எப்படி நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும், நம்பிக்கையில் நிலைத்திருக்க மன உறுதியோடு நிலைத்திருக்க நமது திருச்சுவை வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்கிற உச்சகட்டமான இறைவேண்டல் என்ன? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை நாம் வாசிக்கிறோம். அங்கு பலியினுடைய மேன்மை, ஆண்டவர் இயேசு கல்வாரியில் ஒப்புக் கொடுத்த அந்த ஒரே மகத்துவமான பலிதான் நம்மை நம்பிக்கையிலும் இறை அன்பிலும் உறுதிப்படுத்தி எவ்வளவு பயங்கரமான சூழல்கள் இந்த உலகத்திலும் சமூகத்தில் நடந்தாலும் இந்த ஆண்டவரது கல்வாரி பலி நமக்கு நிறைவையும் மன உறுதியையும் இறை நம்பிக்கையையும் இறை அன்பையும் விசுவாசத்தையும் கொடுக்கிறது என்று 2வது வாசகத்திலே எபிரேய ஆசிரியர் நமக்கு கற்பிக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு பலி அதில் ஆரோன் தலைமை குரு தொடங்கி பலர் அங்கு ஒப்புக் கொடுத்தாலும் அந்த பலியினால், அந்த ஆடு மாடுகளுடைய அந்த மிருகங்களுடைய பலியினால்
அது மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஆனால் இயேசு நம்மையே சிலுவையில் ஒப்புக் கொடுத்த அந்த பலிதான் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு மீட்பை, மன உறுதியை, நிலை வாழ்வை கொடுக்கும் என்பதை இந்த எபிரேயர் சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் வாழுகிற இந்த சூழலானது இரண்டு விதமான நிலைகளிலே நம்மை வாழ வைக்க செய்கிறது. ஒன்று போர், ரஷ்யா உக்ரைன், இன்னும் இஸ்ரேல் பாலஸ்தீன், இன்னும் உள்நாட்டு போர்கள், பல்வேறு விதமான கலகமான சூழல்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைவர்களுடைய போக்குகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய அந்த நம்பிக்கை நிறைந்த அந்த மாபெரும் ஜூபிலி 2025ஆம் ஆண்டு இறைவேண்டல் ஆண்டு என்பதை அவர் கண்ணுற்று இந்த ஒட்டுமொத்த சமூகமும் ஒட்டுமொத்த உலகமும் போர்களாலும் கழகங்களாலும் நுகர்வு வெளியாலும் இன்னும் உலகமயமாக்கல் போன்ற பல்வேறு விதமான சாத்தானுடைய சூழல்களாலும் சிக்குண்டு தவித்தாலும் கூட அந்த இயேசுவினது பிறப்பு, இயேசுவினது 2025ஆம் ஆண்டு பிறப்பு மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஊட்டுவதாக, நம்பிக்கை ஊட்டுவதாக, ஒரு தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்ற நிலையில்தான் அவர் கடந்த 3 ஆண்டுகளாக அகில உலக மாமன்றத்தை அவர் கூட்டி பல நிலைகளிலே கலந்து பேசி இப்பொழுது நிறைவு செய்து அருமையான ஒரு திருமணலையும் அவர் தயாரித்து மக்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தியாக, ஒரு மாபெரும் நம்பிக்கையூட்டும் செய்தியாக தருகிறார். பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். நாம் எல்லாம் நம்பிக்கையின் பயனாளிகள், நாம் எல்லாம் நம்பிக்கையின் பயனாளிகள். இந்த கூட்டுறவு இயக்க திருச்சபை இயேசுவினது பிறப்பையும் இந்த நம்பிக்கையின் பயனாளிகள் என்பதையும் உறுதிப்படுத்தத்தான் நாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமது இல்ல விழாவை கொண்டாடுகிற அந்த நிலையில் நாம் எடுத்திருக்கிற தலைப்பு சிலுவின் ஹார்மனி. நாம் ஒருங்கு இயங்கமாக நல்லிணக்கமாக வாழ்வோம். ஏனென்றால் நம்மை பிரித்தாடுகிற சூழல்கள் குடும்ப வாழ்க்கையிலும், சமூக வாழ்க்கையிலும், பங்கு வாழ்க்கையிலும், திருச்சபையிலும் அல்லது இந்த அரசியல் சூழலிலும் நம்மை பிரிப்பதற்கு நிறைய சாத்தான் வேலை செய்வான். அன்றைக்கு ஆதாம் ஏவாளை ஆண்டவருடைய அன்பிலிருந்து, ஆண்டவரது ஏதோ தோட்டத்திலிருந்து, இன்பத்திலிருந்து சாத்தான் நம்மை எல்லாம் பிரிவினைக்கு உள்ளாக்குவான், கட்சி மனப்பான்மைக்கு உள்ளாக்குவான், பலவிதமான நெருக்கடிகளுக்கும் அவமானங்களுக்கும் உள்ளாக்குவான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற பொழுது, ஆண்டவரது அன்பில் நிலைத்திருக்கிற பொழுது சாத்தானுடைய சூழ்நிலை, சாத்தானது குழப்பம் நம்மை எதுவும் தாக்காது. இதைத்தான் திருப்பாடலில் அருமையாக வாசி கேட்டோம். நான் அசைவுறேன், எந்த சூழல் வந்தாலும் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், எனவே நான் அசைவுறேன் என்பதை அந்த சங்கீத ஆசிரியர் நமக்கு அருமையாக தெளிவுபடுத்துகிறார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தை நிறைவு செய்து திருவருகை காலத்தை தொடங்குகிற வேளையில், இந்த கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவில் நெருங்குகிற வேளையில அந்த அரசர் நம்பிக்கையின் அரசர், நம்மை மன உறுதியோடு நிலைத்து நிற்க நம்மை பலப்படுத்துகிற அரசர். எனவேதான் வாசியுங்கள் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக தனது இறுதி காலம் வந்துவிட்டது, தன்னை காட்டி கொடுத்து கைது செய்து கைவர்கள் தன்னை துன்புறுத்த இருக்கிறார்கள், இந்த மக்களை விட்டு செல்ல இருக்கிறோம், பாடுகளும் மரணமும் கொடூரமாக இருக்கும், சிலுவையினது பாடுகள் மிக வேதனையாக இருக்கும் என்பதை கண்ணுற்ற ஆண்டவர் இயேசு அதையெல்லாம் அவர் நினைத்து பார்த்து மக்களுக்கு சொல்லுகிறார். யோவான் 14 வசனம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதே யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசி கேட்போம். நம்ம எல்லாம் நம்பிக்கையில் வாழச் செய்கிற கடவுள் நமக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்து அந்த எச்சரிக்கைக்கு அவர்தாமே பதிலையும் கொடுக்கிறார். யோவான் 16:32, இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள், ஆயினும் நான் தனியாக இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். அடுத்து 33, என் வழியாய் நீங்கள் அமைதியை, சமாதானத்தை, நிம்மதியை, ஆறுதலை காணும் பொருட்டு நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். நல்லா கேட்டுக்கிறோம். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவோடு இருங்கள்.
இருங்கள், தைரியமாக இருங்கள், அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்களுக்கு துன்பம் உண்டு. உடல் துன்பங்கள், பொருளாதார நெருக்கடி, கடன் துன்பங்கள், இன்னும் வறுமை என்ற துன்பம், இன்னும் பகைமை, சண்டை சச்சரவு, போட்டி, பொறாமை என்ற துன்பங்கள், துயரங்கள் உலகத்தில் உண்டு. சாத்தான் வழியாக வருகிற துன்பங்கள், மனுஷன் வழியாக வருகிற துன்பங்கள், அரசியல் தலை வழியாக, அரசாங்க வழியாக வருகிற துன்பங்கள், எல்லா துன்பங்களும் சவால்கள் உண்டு. எனினும் தைரியமா இருங்க, துணிச்சலோடு இருங்கள். ஏனெனில் நான் உலகத்தை வெற்றி கொண்டு விட்டேன், நான் ஜெயித்து விட்டேன். நம் தெய்வம் இயேசு, அவர் ஜெயித்த இயேசு, வெற்றியின் இயேசு. நாம் கல்லையோ மண்ணை அல்ல, உயிர்த்த இயேசுவை, கல்லறையிலிருந்து கல்லை உடைத்து வெளியே வந்த அந்த உயிருள்ள இயேசுவை நாம் வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், கொண்டாடுகிறோம். 2025வது ஜூபிலி ஆண்டில் பாப்பரசரும் அந்த நம்பிக்கையின் திருப்பயணிகளாக வாழ அழைப்பு விடுக்கிறார். அந்த பயணத்தில் நாம் வாழ்வோம், துணிவோடு இருப்போம், ஜெபிப்போம், ஜெயிப்போம், ஆண்டவரது அருளாசி பெறுவோம். இறுதி வரை நிலைத்திருப்போர் பேறு பெற்றோர். ஆமென். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். அன்புமிக்கவர்களே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். நல்லாயனே இறைவா, திருவே வழி நடத்த மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் ஆகிய அனைவரையும் உம்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நீரே அவர்கள் மீது மக்களை வழிநடத்த ஆற்றலையும் ஞானத்தையும் பொழிந்து அவர்களின் துன்ப துயர நேரங்களில் உமது உடனிருப்பு அவர்களுக்கு நிறைவான ஆறுதலாய் அமைந்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகின் ஒளியே இறைவா, உலகை ஆளும் ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் மக்களின் தேவையை நன்கு
அறிந்து நன்னெறியில் செயல்படுத்தவும் நீதி, பொறுமை, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற மதிப்பீடுகளை கடைபிடித்து வாழ்ந்து மக்களை அமைதி பாதையில் அகற்றிச் செல்ல அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலையும் மாணவ உறுதியையும் நிறைவாக புரிந்துள்ள வேண்டும் என்று இறைவாக உண்மை கொண்டாடுகிறோம். கனிவுடையோர் பேறு பெற்றோர் என்றுரைத்த எம் அன்பு இறைவா, கனிவான உள்ளத்தோடு எம் ஒருமிடத்திற்காக உழைக்கும் உதவி புரியும் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். வரவிருக்கும் குடும்ப விழாவிலும் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து நன்கு உழைத்திடவும் நன்முறையில் செயல்பட்டிடவும் எங்களுக்கும் அவர்களுக்கும் தேவையான உடல் நலமும் உள்ளத்திடமும் கொடுத்து தொடர்ந்து உழைத்திட நல்ல வல்லமையும் ஆற்றலையும் நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடல் மற்றும் மனநோய்களால் அவதிப்படும் உம் பிள்ளைகளை கண்ணோக்கும். குறிப்பாக எங்கள் குருநாட தந்தையை முன்பாதம் தருகிறோம். நீரே அவர்களுக்கு நன்மணிக்கும் நல்ல மருத்துவராக இருந்து அவர்கள் இன்னொரு வேளையில் காத்திடவும் விரைவில் அவர்கள் நற்சுகம் பெற்று இயல்பான வாழ்வு வாழவும் தூயகரம் அவர்களை பற்றி பிடித்தர வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகிறோம். தூய்மையான உள்ளத்தில் பெற்றோர் இன்று ஒளிந்த அன்பு இறைவா, சமுதாயத்தில் யாரும் கண்டுகொள்ளாமல் புறம் தள்ளப்பட்ட மக்களை எங்கள் கருணை கண்களால் நாங்கள் கண்டுணர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவியை எங்களால் இயன்றவரை செய்ய நல் மனதினை தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவோடு தந்துவிட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Yeah.
அன்பர்களே, என்னுடைய உன்னுடையமான இப்பலி இல்லாமல் தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். உருவான இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை இறை பற்றிய அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, என்று முறையில்லாமல் இறைவா, இந்நாடுகளிடத்திலும் நாங்களும் கடந்து செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுப்புவதுமன்றி இப்பொழுது நிலைவாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் முதல் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர் தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதுரனையோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடர உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்விருக்கும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இறுதி வரை நிலைத்திருக்க மன உறுதியை தர ஒவ்வொரு நாளும் நமக்கு நற்கருணையாக வந்து திடப்படுத்தி மன உறுதி தந்து நிலைத்திருக்க ஆசீர்வதிக்கிற இயேசு இவர். இந்த இயேசுவில் நம்பிக்கையோடு வாழ்ந்தால், இறுதி வரை இவருக்காக நிலைத்திருந்தால், இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்கப்பெற்ற எல்லோருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரிடத்தில் வந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் தான்மா என்னுடைய.
மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆண்டவர் இயேசுவின் அன்பிலும் அன்னை மரியாளின் அருள்காவலிலும் இறுதி வரை மன உறுதி நம்பிக்கையோடு நிலைத்திருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பாடல்